நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மாடு மாலை தாண்டுதல் மற்றும் சலகர் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அம்மாப்பட்டி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எருதப்பன்பட்டியில் மாரச்சி ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவின் இறுதி நாளான இன்று சலகர் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த சலகர் எருதுவிடும் விழாவிற்கு கடவூர் ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட முள்ளிப்பாடி மந்தைக்கு உட்பட்ட மாடுகளும், ஐயலூர் கொடிநாயக்கர் மந்தைக்கு உட்பட்ட மாடுகளும் மற்றும் உள்ளூர் பகுதியில் உள்ள தோகைமலை கோட்டை மந்தை மாடுகளுக்கு வெத்தலப்பாக்கு அழைப்பு விடுத்ததின் பேரில் இன்று சலகர் எருதுவிடும் போட்டியில் கலந்து கொண்ட மாடுகளில் கடவூர் ஜமீன்தாருக்கு உட்பட்ட மாடுகள் முதலாவதாகவும், ஐயலூர் கொடிநாயக்கர் மந்தை மாடு இரண்டாவதாகவும், மூன்றாவதாக மீண்டும் கடவூர் ஜமீன்தார் மந்தை மாடுகளும் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற மாடுகளை வரவேற்கும் விதமாக இருபுறமும் பெண்கள் பாரம்பரிய முறையில் முண்டாசு உடை அணிந்து மஞ்சள், குங்குமம், அரிசி மாவு, கம்பு மாவு உள்ளிட்ட பொருட்களை மாடுகள் மேல் தூவி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் தங்களது வெற்றியை கொண்டாடும் விதமாக வழிநெடுகிலும் தங்களது பாரம்பரிய விளையாட்டான தேவராட்டம் ஆடிக்கொண்டே சலகர் எருது விடுவதற்கு தலைமையேற்ற மணிவேல் என்பவரை கோவில் வரை சுமந்து கொண்டே வந்தடைந்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவிற்கு நூற்றுக்கணக்கான மாடுகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் மற்றும் சுற்றுப்புற பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சலகர் எருதுவிடும் திருவிழாவை கண்டு பாராட்டி சென்றனர். இதுபோன்ற பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் விதமாக அவ்வப்போது வேடசந்தூர் பகுதியில் இதுபோன்ற விழா நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சென்றனர். மேலும் தோகைமலை கோட்டை ஆலவட்ட குலகுரு ஜோதிபாசு சவுடமுத்து முன்னிலையில் இந்த கோவிலின் முக்கிய நிர்வாகஸ்தர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட முள்ளிப்படி மந்தை சார். இந்த மந்தைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து உருவாக்கப்பட்ட மந்தை சார். ஆமாம், முள்ளிப்படி மந்தையினுடைய மந்தநாயக்கர் வந்து சிவகுமார் சார். நான் இந்த மந்தையில் வந்து 44 ஊர் கட்டுப்பட்டுருக்கு சார். 44 ஊருக்கு கட்டுப்பட்ட மந்தை முள்ளிப்படி மந்தைங்க சார். அடுத்தபடியாக கொடிநாயக்கர் மந்தைக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க சார். அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ 2 மந்தையும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181724 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.